வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு மிக பழமையான ஆன்மீக செயலான சாமிக்கு தேங்காய் உடைப்பது என்ற ரகசியத்தை பற்றி ஆழமா பார்க்க போறோம். நாம கோவிலுக்கு போனாலும், ஏதாவது நல்ல வேலை தொடங்குறதுக்கு முன்னாலும், அல்லது ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டிய நேரங்களிலும் கூட தேங்காய் உடைப்பதை ஒரு வழிபாடு மாதிரி பண்றோம். ஆனால் இதுக்கு பின்னாலே என்ன ரகசியம் தெரியுமா? தேங்காய் ஒரு சாதாரண பழம் கிடையாது. இதோட 3 கண்கள் சிவபெருமானின் திருநேற்றை குறிக்கிறது. உள்ளே இருக்கும் தண்ணீர் நம்ம மனசின் தூய்மையை சொல்றது. உடைக்கப்படும் அந்த ஒலி நம்ம உடம்பிலும் மனதிலும் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை உடைக்கும் ஒரு அதிர்வை உண்டாக்குது. அதனாலதான் பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த வழிபாடு நம்ம பண்பாட்டோட ஒரு முக்கியமான அங்கமா இருந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல தேங்காயின் அமைப்பு முதல் அது ஆன்மீக ரீதியா செய்யும் தாக்கம் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு புதிய பார்வையில பார்க்க போறோம். இது ஒரு பழக்கம் மட்டும் இல்ல, நமக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரு ரகசிய சக்தி என்றே சொல்லலாம். வீடியோவோட கடைசி வரை இருந்தீங்கன்னா தேங்காய் உடைப்பதை பற்றிய உங்க பார்வையே மாறிடும். தொடங்கலாம். தேங்காவில் இருக்கும் 3 கண்களை, முதல் கண் பிரம்மனும், 2வது கண் லட்சுமி, 3வது கண் சிவன் என பொதுவாக நம்பப்படுகிறது. இப்போது தேங்காய் எப்படி உடைப்பது? தேங்காய் உடைப்பதனால் என்ன பலன் கிடைக்கும்? தேங்காய் கொப்பரையாக இருந்தால் என்ன பலன்? தேங்காவில் பூ விழுந்தால் என்ன பலன்? தேங்காய் சரிசமமாக உடையாமல் இருந்தால் என்ன பலன் என்று இந்த காணொளியில் அறியலாம். ஏன் தேங்காய் அனைத்து சுப காரியங்களிலும் பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா? ஆன்மீகத்தில் கருதப்பட்டிருப்பது என்னவென்றால், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலன்கள் இருக்கும். அதாவது இந்த தேங்காயில் இருக்கும் மட்டையை நீக்கினால் அதை மாயை என்பார்கள். மாயை நீக்கினால் அதற்கு பிறகு வரும் நார் பகுதியை கண்மம் என்பார்கள். கண்மம் பகுதியை நீக்கிய பிறகு வருவது ஆணவம் என்பார்கள். அதாவது அந்த தேங்காய் ஓட்டை நீக்கிய பிறகு இருப்பதுதான் வெள்ளைப்பூக்கள். அதை தான் பேரின்பம் என்பார்கள். ஒவ்வொரு மனிதரிடமும் இருக்கக்கூடிய மும்மணங்களையும் அகற்றினால் ஒரு மனிதன் பேரின்பம் அடைவான் என்பதுதான் இதனுடைய சாராம்சம். இதுதான் தேங்காய் உடைப்பதற்கான காரணம். முதலாவதாக, சாமிக்கு உடைக்கப்பட்ட தேங்காய் அழுகியிருந்தால் என்ன பலன் என்று அறியலாம். தேங்காய் சாமிக்கு உடைக்கப்படும் போது அது அழுகியிருந்தால் அது அபசகுணம் என்று கருதி வருத்தப்படுவார்கள். ஆனால் உண்மையான கருத்து என்னவென்றால், சாமிக்கு உடைக்கப்பட்ட தேங்காய் அழுகியிருந்தால் அது நன்மையே. இதன் மூலம் நம்மிடம் இருந்த தீய சக்திகள், பீடையை, கண் திருஷ்டிகள் அகன்று போகும் என நம்பப்படுகிறது. தேங்காய் கொப்பரையாக இருந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? சாமிக்கு உடைக்கப்படும் தேங்காய் கொப்பரையாக இருந்தால் அந்த வீட்டில் ஏதோ சுப காரியம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். தேங்காயில் பூ இருந்தால் என்ன அர்த்தம்? தேங்காயில் பூ இருந்தால் அது ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது மற்றும் இதனால் பணவரவு எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் நடக்கும் என்று அர்த்தம். தேங்காய் சரிசமமாக உடைந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், வேற்று கருத்துக்கள், மனக்குழப்பங்கள் நீங்கி குடும்பத்துல ஒற்றுமையும் அமைதியும் அதிகரிக்கும். தேங்காய் உடைக்கும் போது கண் பகுதி சிறிதாகவும் கீழ்ப்பகுதி பெரியதாகவும் இருந்தால் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் என்று அர்த்தம். அதுவே கண் பகுதி பெரியதாகவும் கீழ்ப்பகுதி சின்னதாகவும் உடைந்தால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும், மன அமைதி போன்றவை ஏற்படும். மற்றொன்று, தேங்காய் உடைக்கும் போது அதில் ஒரு சிறிய பாதி உடைந்து தேங்காவிற்குள் விழுந்தால் அது அதிர்ஷ்டத்தை, பண வரவுகள், தன வரவுகள் ஆகியவற்றை தரும். தேங்காய் சரிசம் மற்றும் உடைதல் மற்றும் சிறு சிறு துண்டுகளாக உடைந்தால் வீட்டில் பிரச்சனை ஏற்படும் என்பதை குறிக்கும் முன்னெச்சரிக்கையாகும். இது சாஸ்திரத்தில் பார்ப்பது என்னவென்றால், பூமிக்குள் விளையும் பொருட்களை அகந்த மூலம் என்பார்கள். மரத்தின் உச்சியில் வளரும் பொருட்களை கந்த மூலம் என்பார்கள். இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு குணத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அகந்த மூலம் அப்படிங்கிறது தாம சகுனத்தையும், கந்த மூலகிறது சத்துள்ள குணத்தையும் உருவாக்கக்கூடியது. அதனாலதான் தேங்காய் ஒரு முக்கியமான பொருளை சொல்லியிருக்கிறாங்க. மரத்தோட உச்சியில வளரக்கூடிய பொருட்களை நாம் உண்ணும் போது நமக்கு தத்துவ குணம் மேலோங்கி இன்பத்துடன் வாழ வழி வகிக்கிறது என்பது ஒரு ஐதீகம். இந்த செயலின் ஆழம் புரிந்து கொண்ட பிறகு சாமிக்கு தேங்காய் உடைப்பது ஒரு சடங்கு மட்டுமில்லை என்பதை நாம உணர முடிகிறது. அது நம்ம உள்ளிருக்கும் குழப்பங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் உடைத்து புதிய துவக்கத்துக்கான கதவை திறக்கும் ஒரு ஆன்மீக செயலாகிறது. தேங்காய் நொறுங்கும் அந்த நொடியில நம்ம மனசு சுத்தமாகி ஒரு புதிய நம்பிக்கை நம்மள் பிறக்கிறது. பிரார்த்தனை, நம்பிக்கை, ஆன்மீகம் இவை மூன்றும் சேர்ந்த ஒரு அழகான சின்னம் தான் இந்த தேங்காய். அதனாலே ஒவ்வொரு தடவை நாம தேங்காய் உடைக்கும் போது அது சாமிக்கு செய்யும் வழிபாடு மட்டுமில்ல, நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் ஒரு சக்தி வாய்ந்த முடிவும் கூட. இதே மாரி ஆன்மீக ஸ்டோரி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி.